போன பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. அப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம் அந்த பாஜக. தமிழ்நாடு புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். புறக்கணிச்சு காட்டுவோமா? ஏற்கனவே பல தேர்தல்களை புறக்கணிச்சிருக்கிறோம். 10 தோல்வி பழனிசாமிய இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்கார வைக்கணும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்தி தொலைக்காட்சிகள்ல பார்த்துருப்பீங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது 2 விரல காட்டுறாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா அவர் சின்னத்தை காட்டி வாக்கு கேட்கிறாருன்னு? கிடையாது. நான் ஏற்கனவே 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை 11வது முறை தோக்க போறேங்கிறத சிம்பாலிக்கா காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, என்னை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆமா, எனக்கு அந்த அனுபவம்லாம் எனக்கு இல்லதான். இங்க பாருங்க, யாரும் தெரியுதா? யாரும் தெரியுதா? கீழே மண்டி போட்டிருக்காரு, யாரும் தெரியுதா? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதுதான் அவருடைய அனுபவம். இந்த அனுபவம் நிச்சயமா என்கிட்ட கிடையாது. யார் காலையும் விழுந்து பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. என்னுடைய அனுபவம் என்னைக்கும் மக்களோடு மக்களா நிற்பேன். சுயமரியாதைக்காக நிற்பேன். இந்த உதயநிதி கலைஞருடைய பேரை என்னைக்கு மக்களோட மக்களாக நிற்பேன். வர தேர்தல் ஊர்ல சொல்லுவாங்க பழமொழி, ஜாடிக்கு ஏத்த மூடி மாட்டிருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.